கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த அற்புதமான இந்த பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். சயன் டிவி நேயர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான இந்த நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று ஆண்டவரே உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவரே இந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷமாய் மாறட்டும் ராஜா. உம்முடைய பிறப்பின் நற்செய்தி அவர்களுக்குள்ளாக ஆண்டவரே கடந்து போகும்படி கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்தார் தேவ மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம், அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வரணுமே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே, அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வரணுமே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் வேக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம், மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காய் ஜீவன் பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனுமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காய் ஜீவன் பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனுமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்தார் தேவ மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, சர்வ வல்லமில்ல தேவா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற அந்த செய்தி உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணும்படி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக அன்றைக்கு எப்படி மிகுந்த சந்தோஷம் உண்டானதோ அப்படியா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகட்டும் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயாய் சியோன் டிவி நேயர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துமஸ் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்கு பிறந்திருக்கிறார். இன்றைக்கு நல்ல செய்தி, அவர் நமக்காய் பிறந்திருக்கிறார்.
அந்த செய்தியை கேட்ட உடனே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் சொன்னபோது அது மிகுந்த சந்தோஷமான நற்செய்தியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம்னாக்கா, அவர் ஏன் பிறந்தார் என்று தியானித்தோமானால் அதுவே மிகுந்த நற்செய்தியாக இருக்கும். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே போல ஏசப்பா பிறந்த அந்த நாளிலே என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அது எல்லாமே ஆண்டவர் மரிக்கும் போதும் நடந்திருக்கிறது. கேட்கும்போது மிகுந்த ஆச்சரியமாய் உங்களுக்கு இருக்கும். அவர் பிறக்கும் போது என்ன சம்பவங்கள், என்ன காரியங்கள் நடந்ததோ அது அப்படியே ஒன்று கூட மாறாமல் அவர் இறக்கும் போதும் நடந்திருக்கிறது. அதை நாம் தியானிக்கும் போது நிச்சயமாகவே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாய் இது உங்களுக்கு இருக்கும் என்று நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். முதலாவது நாம் வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ல் நம்ம வாசிக்கும் போது, சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவின் இடத்துல வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். சாஸ்திரிகள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு ஏரோது ராஜாவிடத்தில் வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். அந்த கேள்வியை கேட்டவுடனே ஏரோது ராஜா அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார். நான் தான் ராஜா, எனக்கு பிறகு யார் ராஜா என்று அவர் சாஸ்திரிகளிடத்தில் பேசி அனுப்பினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், யோவான் 19:19 இயேசுநாதர் சிலுவில் அடிக்கப்படும் போது அவருடைய சிலுவிலே பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதினார். அந்த மேல் விலாசம் என்ன தெரியுங்களா? நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அல்லேலூயா. நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அவர் பிறக்கும்போது கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். ஆனால் அதற்கு பதில் எங்கே கிடைக்குதுனாக்கா, அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது மேல் விலாசத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நம்ம எபிரேயரில் வாசித்தோம். அது அப்படியே நடந்திருக்கிறது. அவர் பிறக்கும் போது கேட்ட கேள்விக்கு நமக்கு எங்கே தான் பதில் கிடைக்கிறது என்றால் அவர் சிலுவையில் கிடைக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை. நம்ம வேதத்தை ஏசாயா எழுதுகிறார், வேதத்தை தேடி வாசித்து பாருங்கள், அவை ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாமல் இருக்காது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த கேள்விக்கு எங்கடா பதில் இருக்கும்னாக்கா, நசரனாகி இயேசு யூதருடைய ராஜா என்று அவர் சிலுவையில் பதில் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1:3 கிழக்கிலே சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டவுடனே இயேசு பெத்லகேமிலே பிறந்தபோது சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து ஏரோது ராஜாவிடத்தில் கேட்டார்கள் என்று மத்தேயு 2ல் நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில், ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. அப்போ இந்த ஒரு வசனத்தில் 2 விஷயம் அடங்கி இருக்கிறது. என்னன்னாக்கா, அவர் பிறந்தது பெத்லகேம், அவர் அடிக்கப்பட்டது எருசலேம். இது இந்த 2 இடங்களும் ஒரே வசனத்தில் இருக்கிறது. அந்த முதல் வசனத்தில், ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. 3வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனோடு இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அப்போ சாஸ்திரிகள் வந்து, இயேசு அப்பா பிறந்தது பெத்லகேம், சாஸ்திரிகள் வந்து கேட்டபொழுது அவர்கள் எங்கே கேட்டார்கள்னா எருசலேமில் கேட்டார்கள். அவர் பிறந்தது பெத்லகேம், அடிக்கப்பட்டது எருசலேம். அல்லேலூயா. அப்பொழுது வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. லூக்கா 23:27-28 அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். எனக்காக ஏன் அழுகிறீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தையை ஆண்டவர் சேர்த்து சொல்கிறார், எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் ஏன் எனக்காக அழுகிறீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. இங்கே ஏரோது ராஜா கேட்டபோது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறது இங்கே கேட்டபொழுது அவனும் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அங்கே நீங்கள் வாசிக்கும் போது, லூக்கால வாசிக்கும் போது, திரள் கூட்டமான ஜனங்கள் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது அனைவரும் கலங்கி புலம்பி அழுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து தான், எனக்காக ஏன் அழுகிறீர்கள்,
உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. இங்கேயும் கலங்கினார்கள், அங்கேயும் கலங்குகிறார்கள். இங்கே அவர்களுடைய கலக்கம் பயத்தினாலே உண்டானது, அங்கே அவர்களுடைய கலக்கம் மிகுந்த துக்கத்தினாலே உண்டானது. ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக ஏன் அழுகிறீர்கள்? இனி நீங்கள் அழமாட்டீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல். அல்லேலூயா. அப்போ இங்கே கேட்ட பொழுது கலங்கினார்கள், அங்கேயும் கலங்கினார்கள். அவர் சிலுமையை எடுத்துக்கொண்டு போகும்போது அங்கேயும் கலங்கினார்கள். அல்லேலூயா. எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள். அடுத்ததாக நம்ம வாசிக்கலாம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவினிடத்திலிருந்து அவனுடைய வார்த்தை கேட்டு புறப்பட்டு அந்த குழந்தையை பார்க்க போகலாம் என்று புறப்பட்ட போது அவர்களுக்கு வானத்திலே ஒரு அடையாளம் உண்டானது. அது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் கிழக்கிலே கண்ட அதே நட்சத்திரம் இப்பொழுது எருசலேமில் இருக்கிறது. எருசலேமிலே பெத்லகேமிலே இயேசு பிறந்த அந்த வீட்டு வரைக்கும் அந்த வீட்டின் மேலே அந்த நட்சத்திரம் நின்றதாக வசனம் சொல்கிறது. அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ ஏசப்பா பிறந்தபோது வானத்திலே உண்டான அடையாளம் இந்த அடையாளம். வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றி அவர்களுக்கு வழிகாட்டினது. இதே போல அவர் அடிக்கப்படும் போது வானத்தில் ஒரு அடையாளம் உண்டானது. அது என்ன அடையாளம் என்றால், லூக்கா 23:44-45 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 23:44-45 பூமி முழுவதும் இருளாய் இருந்தது, சூரியன் இருளாய் மாறினது என்று நீங்கள் அந்த லூக்கால நீங்கள் வாசிக்க முடியும். பூமி முழுவதும் இருளானது, அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் இருள் அடைந்தது என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்த போது வானத்திலே நட்சத்திரம் பிரகாசமாக இருந்தது. அவர் அடிக்கப்பட்ட போது அதே வானத்திலே சூரியன் இருள் அடைந்தது. அல்லேலூயா. ரெண்டுமே, அவர் பிறக்கும்போது வானத்தில் ஒரு அடையாளம், நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது. அவர் அடிக்கப்பட்ட போது இந்த பூமிக்கே வெளிச்சத்தை கொடுக்கிற சூரியன் இருள் அடைந்தது. ரெண்டுமே வானத்தில் நடந்த சம்பவம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கவர் எங்கே என்று கேட்டார்கள். இது முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்ன என்றால், அவர் நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று சிலுவிலே கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்து அவர் பிறந்திருக்கிற செய்தியை கேட்டபோது ஏரோதும் எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள், அவர்களுக்கு கலக்கம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. அதே போல அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது எருசலேம் நகரத்தார் முழுவதும் கண் கலங்கி அழுது புலம்பி நின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாய் பார்க்கிறோம், சாஸ்திரிகள் அந்த குழந்தையை தேடி, பிள்ளையை தேடி போகும்போது வானத்திலே நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது என்று. அதே போல அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது பூமி முழுவதும் அந்தகாரமும் சூரியன் இருள் அடைந்ததும் என்று. வானத்திலே அவர் பிறக்கும்போது ஒரு அடையாளம், அதே போல வானத்திலே அவர் இறக்கும்போது ஒரு அடையாளம். எவ்வளோ அற்புதமான காரியங்கள் பாருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொன்ன வார்த்தை அவருடைய பிறப்பின் போது என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அப்படியே அவர் இறக்கும் போதும் அதே சம்பவங்கள், அதே காரியங்கள், ஒன்று கூட மாற்றமே இல்லை. என்ன நடந்ததோ அதையே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து மத்தேயுல 2:11 நம்ம வாசிக்கும் போது, நான் அவருடைய பிறக்கும்போது என்ன சம்பவங்கள் நடந்தது என்று உங்களுக்கு குறிப்பு கொடுக்கிறேன். அவர் இறக்கும்போது என்ன சம்பவங்கள் நடந்தது என்று நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாயிலும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். யார் அவர்கள்? சாஸ்திரிகள். அவர்கள் ஏரோதிடத்திலிருந்து வந்து அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. அதற்கு பின்னாக சென்று பிள்ளை இருந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அவர்கள் அந்த பிள்ளையையும் அதன் தாயாக மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு அவர்கள் கொண்டு வந்த தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து வைத்தார்கள். என்ன வைத்தார்கள்? தங்கத்தையும் வெள்ளியையும் வெள்ளை போலத்தையும் கந்தக வர்க்கத்தையும் அதை வைத்து பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு, கர்த்தருக்கு அவர் பிள்ளையாக இருக்கும்போது காணிக்கை வைத்தார்கள் என்று நாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அவர் இறக்கும்போது, அவரை சிலுவையிலிருந்து இறக்கின அரிமத்தியா யோசேப்பு இறக்கின போது நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன் வந்து வெள்ளை போலத்தையும் சுகந்த வர்க்கத்தையும் வைத்து அவரை அடக்கம் பண்ணினார்.
இங்கே சாஸ்திரிகள் என்ன கொண்டு வந்து அவரை பணிந்து கொண்டார்களோ அதே பொருட்களை கொண்டு வந்து அவரை வைத்து அதை சுற்றி அடக்கம் பண்ணினார். எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்கள். இதை வைத்து பணிந்து கொண்டார்கள், அதை வைத்து அடக்கம் பண்ணினார். பொருள் ஒன்று தான், பொருள் ஒன்று தான், ஆட்கள் தான் வேற, இடங்கள் தான் வேறு. இங்கே பிள்ளையா இருந்தபோது அந்த பொருட்களை வைத்து பணிந்து கொண்டார்கள். அங்கே அவரை சிலுவிலிருந்து இறக்கி அதே பொருட்களை வைத்து அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த வசனம் யோவான் 19:39-40 நிக்கேதேமும் அரிமத்தியா யோசேப்பும் அந்த சுகந்த வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் 100 ராத்தல் பொன்னையும் கொண்டு வந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்கள். இங்கே என்ன கொண்டு வந்தார்கள்? காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். அதை சுகந்த வர்க்கமாய் அங்கே வைத்து அடக்கம் பண்ணினார்கள். ஏன்னா இப்போ அவரை காணிக்கையாய் அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவ பலியாய் காணிக்கையாய் தேவனுக்கு தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று நம் எபேசியரில் வாசிக்க முடியும். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார் பாருங்கள். ஏன் நமக்காக பிறந்தார் என்று யோசித்து சிந்தித்து இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது அதுவே நமக்கு மிகப்பெரிய நற்செய்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து சில காரியங்களை நான் உங்களுக்காக சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12. தேவதூதன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இது யாருக்கு சொன்னப்பட்ட வார்த்தைன்னா மேய்ப்பர்களுக்கு. அந்நாட்களிலே 8வது வசனத்திலே, அப்பொழுது அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்காக பிறந்திருக்கிறார். ஆனால் 12வது வசனம் தான் இன்றைய நம்முடைய தியானத்திற்கு மிக முக்கியமான வசனம். 12வது வசனம் என்ன சொல்கிறதுனா, லூக்கா 2:12, பிள்ளையை துணியில் சுற்றி இருக்க காண்பீர்கள், முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இது மேய்ப்பர்களுக்கு சொன்னப்பட்ட அடையாளம். அவர்கள் போயிட்டு 16-17 தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார். அப்போது 12வது வசனம் தான் நமக்கு மிக மிக முக்கியம். என்னன்னாக்கா, பிள்ளையை துணியை சுற்றி இருக்க காண்பீர்கள். அப்போது அவர் பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு அடையாளமாக அது ஒரு துணியில் சுற்றி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு முன்னணியில் வைக்கிறது, அதுவே உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று. ஆனால் பாருங்கள், ஏரோதின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை அனுப்பும்போது அந்த ஏரோது ஆண்டவரை பார்த்து, உங்களை குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய அற்புத அடையாளங்கள் செய்வீர்களாமே, என் முன்னாடி ஏதாவது செய்து காட்டுங்கன்னும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியாக நிற்குவார். அப்போது ஏரோது ஒரு காரியம் செய்கிறார். நீங்கள் அது எதில் வாசிக்கலாம்னாக்கா, லூக்கா 23:34 அந்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ஏரோது ராஜா அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறார். என்னென்றால், தான் உடுத்திருக்கிற ராஜ வஸ்திரத்தை, அதாவது வசனம் என்ன சொல்கிறதுனா, மினுக்கான வஸ்திரத்தை கழற்றி ஆண்டவருக்கு போடுவார், ஆண்டவர் மேலே போடுவார். இங்கே பிள்ளையை துணிகளை சுற்றி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளம் இருந்தது. மினுக்கான ராஜ வஸ்திரத்தை ஏரோது ராஜா அவர் ஆண்டவருக்கு உடுத்துவதை நம்ம அந்த வசனங்களில் வாசிக்கலாம். அதே மினுக்கான வஸ்திரத்தோடு அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அந்த மினுக்கான வஸ்திரத்தோடு சிலுவையில் தொங்குகிறார். அப்பொழுது 2 பக்கம் அடிக்கப்பட்டவர்கள் யார் என்று உங்களுக்கு நன்றாய் தெரியும். 2 பக்கம் அடிக்கப்பட்டவர்கள் கள்ளரும் திருடரும் கொலைகாரர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே ராஜ வஸ்திரத்தை தரித்து என் ஆண்டவர் நிற்கிறார். அங்கே பிள்ளையை துணியிலே சுற்றியிருக்க காண்பீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையில், அந்த நாட்களில் ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது எது அடையாளமாக இருந்ததுன்னா, திருடர்கள் மத்தியிலே, கொலைகாரர்கள் மத்தியிலே எது அடையாளமாக இருந்தது என்றால், அவர் உடுத்திருந்த மினுக்கான வஸ்திரம், ராஜ வஸ்திரம். அந்த வஸ்திரம் யாருக்கு வருமோ என்று அவர்கள் சீட்டு போட்டு பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ராஜ வஸ்திரத்தை என் தேவனாகிய கர்த்தர் உடுத்தியிருந்தார். ஏன்னா அதுதான் அவருக்கு அடையாளம். அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் யூத ராஜ சிங்கம், அவர் தாவீதின் குமாரன், யூத வம்சத்தில் வந்த ராஜாதி ராஜா.
அவருடைய அரசாங்கம், அவருடைய ராஜ்யம் தலைமுறைதோறும் நிலை நிற்கும் என்று நம்ம இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அப்போ அவர் மரிக்கும் போது என்ன வஸ்திரத்தோடு இருந்தார்னா ராஜ வஸ்திரத்தோடு இருந்தார். அதுக்கு அடையாளமாக ஏரோது ராஜா அவர் வஸ்திரத்தை கழட்டி அவருக்கு போட்டு. அல்லேலூயா! எவ்வளோ அற்புதமான காரியங்கள் பாரு. அவர் மரிக்கும்போது சாதாரண நசரனாகிய இயேசுவாய் மரிக்கவில்லை. சிலுவில என்ன எழுதப்பட்டிருந்ததோ, நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படியே அவர் மரிக்கும்போது ராஜ வஸ்திரத்தை உடுத்தியிருந்தார். அல்லேலூயா! அடுத்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 8, 16, 17 நம்ம வாசிக்க முடியும். இப்பொழுது தான் நம்ம அதை வாசித்தோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 16, 17 வாசிக்கிறோம் பாருங்க. தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்க பிள்ளையும் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார். அல்லேலூயா! யார் பிரசித்தம் பண்ணினார்கள்? முத ஆண்டவருடைய பிறப்பை என்றால் மேய்ப்பர்கள் ஆண்டவருடைய அந்த பிள்ளையை பிறந்த அந்த நற்செய்தி ஒரு ஊரெங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். இன்றைக்கு கூட நம்ம யோவானில் வாசிக்க முடியும். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றைக்கு அவர் பிறப்பின் நற்செய்தி உலகமெங்கும் அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் பிரசித்தம் பண்ணது யார் என்றால் மேய்ப்பர்கள். ஆனால் அதன் பிறகு ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் கேட்கிறார். யோவான் 21:15 நம்ம வாசிக்க முடியும். யோவான் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 16வது வசனத்தில் இன்னும் அற்புதமாக சொல்லுவார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா! அன்றைக்கு அவர் பிறந்த நற்செய்தியை அந்த தேசம் முழுவதும் பிரசித்தம் பண்ணினது மேய்ப்பர்கள். அதன் பிறகு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து போஜனம் பண்ணின பின்பு தம்முடைய சீஷர்களிலே பிரதான சீஷனாகிய பேதுருவை பார்த்து, என் ஆடுகளை மேய்ப்பாயா. இந்த காரியத்தை யார்கிட்ட சொல்றாருன்னா மேய்ப்பராகிய தம்முடைய சீஷர்கள் கிட்ட சொல்றார். அன்றைக்கு பிரசித்தம் பண்ணதும் மேய்ப்பர்கள் தான். அதன் பிறகு அவர் பரமேறி போன பிறகு இந்த நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்பினது யார் என்றால் இந்த மேய்ப்பர்கள் தான். அவர் 12 சீஷர்கள் தான் மேய்ப்பர்கள். இன்றைக்கு அநேகரை உலகம் முழுவதும் மேய்ப்பர்களை ஏற்படுத்தினவர்கள் யார் என்றால் இந்த மேய்ப்பர்கள் தான். பிரசித்தம் பண்ணது யார் என்றால் இவர்கள் தான். அல்லேலூயா! வசனம் சொல்கிறது, சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியும், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தி பண்ணுகிறவர்கள் கூட்டம் மிகுதி. ஆண்டவர் நமக்கு வசனம் தந்தார், அதை பிரசித்தி பண்ணுகிறவர்கள் கூட்டம் மிகுதி என்று அன்றைக்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். நிச்சயமாகவே இந்த பிறப்பின் செய்தியை அறிந்து கொண்டது எருசலேம் நகரத்தார், அதை சுற்றியுள்ள யூதேயா தேசத்தார் தான். ஆனால் அதன் பிறகு 12 சீஷர்கள் மூலமாய் இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய பிறப்பின் நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் யார்? அன்றைக்கு இருந்த அந்த மேய்ப்பர்கள் தான். அவர்கள் வந்து சுவிசேஷமாய் அவருடைய பிறப்பின் நற்செய்தியும், அவர் நமக்காக பிறந்தார், ஏன் பிறந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், ஏன் மரித்தார், ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், ஏன் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை உலகம் முழுவதும் அவர்கள் பரப்பினார்கள். அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்கு பிறந்திருக்கிறார் என்றால் நாம அவருக்கு முன்பாக புதிதாய் பிறந்திருக்கிறோம். அவர் பிறந்தார், நமக்காக பிறந்தார். ஏன் அடிக்கப்பட்டார்னா நாம புதிதாய் பிறப்பதற்காக அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா! அப்போ அவருடைய பிறப்பின் இந்த நன்னாளிலே இந்த நற்செய்தியை அறிவிக்கும் போது நிச்சயமாகவே ஏன் நமக்காக பிறந்தார், ஏன் பிறந்தார் என்று சிந்திக்கும் போது அதுவே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை எதுனாக்கா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு. அவர் பிறந்த 2023 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த வசனத்தை இன்னைக்கு வாசிக்கும் போது கூட இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு.
புதுசாக இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. யாரெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் இருதயத்தை எல்லாம் ஏசப்பா புதிதாய் பிறக்கிறார். என்னைக்கு பிறக்கிறாரு? இன்னைக்கே பிறக்கிறாரு. என்னைக்கு நற்செய்தி சொல்லணும்? இன்னைக்கே நற்செய்தி சொல்லணும். என்னைக்கு சுவிசேஷம் அறிக்கணும்? இன்னைக்கே சுவிசேஷம் அறிக்கணும். என்னைக்கு புறப்பட்டு போனோம்? இன்னைக்கே புறப்பட்டு போகணும். என்னைக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம்? இன்னைக்கே மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். எந்த மனுஷன் மனம் திரும்புகிறார்னோ அவனுடைய இருதயத்தில் எல்லாம் ஏசப்பா இன்றைக்கு புதிதாய் பிறக்கிறார். எந்த மனுஷன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறானோ அவனுடைய இருதயத்தில் எல்லாம் ஏசப்பா அன்னைக்கு புதிதாய் பிறக்கிறார். அல்லேலூயா. இந்த அற்புதமான நற்செய்திக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் பிறக்கும் போது என்ன சம்பவங்கள் நடந்ததோ அப்படியே அவர் இறக்கும் போதும் நடந்திருக்கிறது. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கவர் எங்கே என்ற கேட்ட கேள்விக்கு நசரனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா என்று அவருடைய சிலுவிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏரோது ராஜா அவர் பிறந்த செய்தியை கேட்ட உடனே அவனும் அவனுடைய நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று நாம் பார்த்தோம். அதே போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவருடைய ஜனங்கள் எல்லாம் கலங்கினார்கள். எருசலேமின் குமாரத்திற்கிலே ஏன் எனக்காக அழுகிறீர்கள்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் பிறக்கும்போது வானத்திலே ஒரு நட்சத்திரம் அடையாளமாய் தோன்றினது. அவர் இறக்கும்போது அதே வானத்திலே சூரியன் இருள் அடைந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவர் பிறந்தபோது சாஸ்திரிகள் தாங்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களை திறந்து அதை வைத்து அந்த பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். அதே போல அரிமத்தேயா யோசேப்பும் நிக்கதேமு என்கிற பரிசேயனும் அவருக்கு என்னென்ன பொருள்களை இங்கே கொண்டு வந்தார்களோ அதே பொருள்களை வைத்து சுகந்த வர்க்கங்களை போலத்தையும் வெள்ளை போலத்தையும் வைத்து அவரை அடக்கம் பண்ணினதை நாம் பார்க்க முடிகிறோம். மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது, பிள்ளைகளை துணிகளை சுற்றியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் என்று. அதே போல அவர் அடிக்கப்படும் முன்னே ஏரோது ராஜா தன் ராஜ வஸ்திரத்தை கழற்றி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடுத்தினதை நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான காரியங்கள் பாருங்கள். அவர் பிள்ளையை பிறந்த செய்தி அந்த யூதேயா தேசம் முழுவதும் யார் பிரசித்தம் பண்ணினார்கள் என்றால் அந்த பிள்ளையை கண்டு மரியாதையும் கண்டு அதை அந்த ஊர் முழுவதும் பிரசித்த யூதேயா தேசம் முழுவதும் பிரசித்தம் பண்ணினது யார் என்று பார்த்தீர்கள்னா மேய்ப்பர்களாக இருக்கிறோம். அதே போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் பர்வதத்திற்கு ஏறி போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா, என் மேல் அன்பாய் இருப்பாயா என்று கேட்ட அந்த வார்த்தை நிமித்தம் சீஷர்கள் வைராக்கியமாய் இந்த உலகம் முழுவதும் கடந்து வந்து தங்களை இரத்த சாட்சியாய் மரித்தாலும் பரவாயில்ல என்று கடந்து வந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அல்லேலூயா. எவ்வளோ ஒற்றுமையான காரியம் பாருங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்காக பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தது மிகவும் சந்தோஷமான செய்தி. ஆனால் ஏன் பிறந்தார் என்று நாம் தியானித்த இந்த வார்த்தை மிக மிக அற்புதமான செய்தியாய் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பிறந்திருக்கிறார். ஏன் பிறந்தார் என்று யோசிங்கள். எனக்காக பிறந்தார். என்னை போல அநேக ஜனங்களுக்காக பிறந்திருக்கிறார். என்னை பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்ட என் தேவனாகிய கர்த்தர் அநேகரை மீட்டுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் அவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற சீஷர்களாய் மாறுங்கள், மேய்ப்பர்களாய் மாறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அற்புதமான இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் ஆண்டவரே அப்பா, நீர் பேசினீரே ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று உம்முடைய வேத வார்த்தை சொன்ன அந்த வார்த்தையின்படியே நீர் பிறக்கும் போதும் மாறாதவராய் இருக்கிறீர், இறக்கும் போதும் மாறாதவராய் இருக்கிறீர் ராஜா. என்றைக்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பிறக்கிறீரோ அன்றைக்கு அவன் இருதயத்தில் உண்டான அந்த சந்தோஷம் இறுதி வரைக்கும் நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் என்ற இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோமே, அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலம் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலம் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறைவில்லையே
குறைவில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, சர்வ வல்லமையுள்ள தேவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த பிறந்த நாளிலே, உம்முடைய பிறந்த நாளிலே கிறிஸ்து எனக்காய் பிறந்திருக்கிறார் என்று ஆண்டவரே அநேகர் சந்தோஷம் அடையத்தக்கதாக நீர் சொன்ன அற்புதமான வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பிறந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஆண்டவரே. நீர் பிறந்து அடிக்கப்பட்டு ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது எங்களுக்கு மிக மிக நல்ல செய்தியாக இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே அப்பா நீர் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய் நீர் செய்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சந்தோஷத்தோடு அநேகருக்கு உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளாய் அந்த பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாய் சியோன் டிவி நேயர்களுக்காய் செபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசையாய் சியோன் டிவி நேயர்களுக்கு அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.